நம்மள்ல நெறைய பேரு பெருமாள் கோயிலுக்கு போற ரீசனே இந்த புளியோதரைக்காக தாங்க. இதோட டேஸ்ட்டே சும்மா அல்டிமேட்டா இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமை இல்லையா? அதனால புளியோதரை செஞ்சு பெருமாளுக்கு படைச்சுட்டேன். ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பேன்ல கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகையும் சேர்த்துக்கோங்க. நான் பொடி சேர்த்துக்க போறேன். இப்ப இதுல 8 காஞ்ச மிளகா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆறுனதும் மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கரைச்சு வச்சிருக்க ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருங்க. இது அப்படியே நம்மளுக்கு பாதியா சுண்டி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரைச்ச பொடியில பாதி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காகி வரும் உங்களுக்கு. இப்ப நம்ம புளியோதரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமா வேர்க்கடலை, முந்திரி சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா எல்லாம் செவந்து வந்ததும் 3 காஞ்ச மிளகா, கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பச்சரிசியை நான் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இதுல மீதமுள்ள பொடி, கடுகு, வெந்தய பொடி சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி காய்ச்சலையும் இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி ஒன்று சேர கையிலேயே மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அதோட டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். கடைசியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.